தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உன்னதமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் யாருடைய பாதுகாப்புல இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பாதுகாப்புல எப்பொழுதுமே என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு அவசியமான பாதுகாப்பு எந்த பாதுகாப்பு என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாதுகாப்பு தான் நமக்கு மிக மிக அவசியமாய் தேவைப்படுகிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான பாதுகாப்பு அம்சங்கள் இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் சில நேரங்களிலே நம்மை கைவிட்டு விடுகிறது. சில நேரங்களிலே இந்த பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் அநேக நேரங்களிலே செயலிழந்து போய்விடுகிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ இந்த உலகத்தால் கொடுக்க முடியாத ஒரு பெரிய பாதுகாப்பை யாரால கொடுக்க முடியும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆல் மாத்திரம்தான் நமக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் உத்தரவாதம் உள்ள ஒரு பாதுகாப்பு எங்கே இருக்கிறது என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் தான் இருக்கிறது, ஆண்டவருடைய பாதத்தில் தான் இருக்கிறது. ஆகையால் தான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிவிட்டு நம்ம போனோம், வெளியில் போகிறோம் அப்படின்னா பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வீடு திரும்ப முடியும். அல்லேலூயா. அதை தான் வேதம் சொன்னது, நீ போகையிலே எப்படி இருப்ப? ஆசீர்வாதமாக இருப்ப, வரையிலேயே திரும்பியே எப்படி இருப்ப? ஆசீர்வாதமாக இருப்ப. பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு எங்கே கிடைக்கிறது என்றால் ஆண்டவர்கிட்ட என் பிரச்சனையை, நான் போகிற காரியத்தை சொல்லிட்டு போனால் தான் ஆண்டவர் என் முன்னால் கடந்து வருகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம யாரை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா ஆண்டவரை கூட்டிகிட்டு போகணும். அல்லேலூயா. இசப்பா நீங்கள் என் கூட வாங்க, நீங்கள் என் கூட இருந்தால் போதும் ஆண்டவரே. நான் இந்த உலகத்தில் என்னென்ன செக்யூரிட்டியெல்லாம் தேடுறனோ அதை விட ஒரு பெரிய செக்யூரிட்டி யாருன்னா இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஒரு ஆயுதமும் என்னை தாக்க முடியாத அளவுக்கு அவருடைய செட்டைக்குள் வைத்து நம்மளை என்ன செய்வார்? பாதுகாத்து கொள்ளுவார், மறைத்து கொள்ளுவார். அல்லேலூயா. விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் கண்மலையின் வெடிப்பிலே ஒளித்து வைத்து நம்மளை பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. விக்கனங்கள் அப்படின்னாலே ஆபத்தான ஒரு காரியம், பயங்கரமான காரியம், கொள்ளை நோய்கள், பெரிய பெரிய ஆபத்தான ஒரு சூழல், இதெல்லாம் நம்மளை கடந்து போகிற பொழுது அவைகளுக்கு நம்மளை பாதுகாப்பதற்காக கண்மலையின் வெடிப்பிலை வைத்து நம்மளை பாதுகாக்கிற தேவன். அதனால தான் இந்த சங்கீதம் 91:1 சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இப்ப நமக்கு எங்கே பாதுகாப்பு இருக்கிறது? உன்னதமானவரிடத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. உண்மையானவரிடத்தில் தான். உண்மையான பாதுகாப்பு தேவனால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். இந்த உலகம் கொடுக்கிற ஸ்தோத்திரம் பாதுகாப்புல உண்மைத்தன்மை இருக்கிறதா அல்லது அது நிரந்தரமான ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் 24 மணி நேரமும் நம்மளை பாதுகாக்கணும்னா தேவன் ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. சாமக்காரரை வைத்தா கூட அவன் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான்? விடியலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எப்பண்டா விடியும் நாம் போகணும். அல்லேலூயா. அவன் விடியலை நோக்கி தான் காத்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் கிடையாது, தூங்குவதும் கிடையாது. இன்னும் ஒருபடி மேலே போகிற பொழுது இயேசு சொல்லுகிறார், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்ப்பதற்கே இடம் இல்லைன்றார். அல்லேலூயா. இப்போ யோசித்து பாருங்களேன். அப்போ ஆண்டவர் நம்ம கூட உறங்காமல் தூங்காமல் நம்மளை தூங்க வச்சுக்கிட்டு அவர் முடிச்சுட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை தூங்க வச்சுட்டு நம்ம வேலை செய்து முழிப்போடு இருந்து விழிப்போடு இருந்து வேலை செய்தாலும் பிரயாணப்பட்டாலும் எந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் நம்ம கூட தான் இருக்கிறாராம். அதே போல நம்ம இரவிலே ஸ்தோத்திரம் நல்லா அயர்ந்த ஒரு நித்திரைக்கு போகிற பொழுது, தூக்கத்துக்கு போகிற பொழுது அவர் நம்ம கூட இருந்து நம்மளை எல்லா விதமான தீமைகளுக்கும், தூக்கத்தில் எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு தீமையும் வந்துடக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருந்து நம்மளை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய செட்டையின் மறைவில். அல்லேலூயா. கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளால் மறைத்து பாதுகாப்பது போல
குஞ்சுகளை ஸ்தோத்திரம் புதிதாக குஞ்சு பொரிச்ச கோழி தன் குஞ்சுகளை அறைக்காக கூட்டிட்டு போவேல ஏதோ ஒரு பருந்தோ அல்லது காகமோ அதனுடைய குஞ்சுகளை குறிவைக்கும் என்று அந்த கோழி அறிந்து விட்டால் உடனே என்ன செய்யும்? அங்கங்கே நிற்கிற குஞ்சுகளை பூரா நிச்சயம் ஒன்றா கூட்டி சேர்த்து ரெக்கைக்குள்ளே வச்சு மறைச்சிக்கிடும். இல்லையா? அந்த கோழியை மீறி தான் குஞ்சு என்ன செய்ய முடியும்? தொட முடியும். அது கழுகாய் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த குஞ்சுகளை அவ்வளவு பத்திரமாக செட்டையின் நிழலிலே செட்டைக்குள் வைத்து கோழி பாதுகாக்கிறார். அதான் கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற நம்மளை, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நம்மளை, ஆண்டவருடைய நிழலில் இருக்கிற நம்ம, ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிற நம்மை சத்துருவானவன், பிசாசானவன், கொள்ளை நோயானது, கொடிய வியாதியானது, ஆபத்தானது, எந்த ஒரு வாதையானாலும் சரி அவரை தாண்டி நம்மளை தொட முடியாது. அல்லேலூயா. அதற்காகத்தான் எப்பொழுதுமே நம்ம கூட இருக்க வேண்டியது யார் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லாரு ஸ்தோத்திரம். நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் எப்படி பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் ஒரு ஆடிட்டர் தேவைப்படுமோ அதே போல் அநேக பணக்காரர்களெல்லாம் தங்களுக்கு ஸ்தோத்திரம் ஃபேமிலி டாக்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அல்லேலூயா. ஃபேமிலிக்குன்னு ஒரு டாக்டர் வச்சுருப்பாங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் என்ன வச்சுருப்பாங்க? ஒரு ஆடிட்டர் வச்சுருப்பாங்க கணக்கு தணிக்கைக்காக. அதே போல் பணக்காரர்களெல்லாம், வசதி படைத்தவர்களெல்லாம் தங்கள் பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் யாருக்காவது வைத்தியம் பார்க்கணும், ஏதாவது பிரச்சனைனா உடனே பார்ப்பதற்காக ஒரு குடும்ப வைத்தியரை வைத்திருப்பார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும், ஆண்டவரை தேடுகிற நீங்களும் நானும், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும், இயேசுவை சொந்த இரட்சகராய் அங்கீகரித்திருக்கிற ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நமக்கு எல்லாவற்றிலும் அவரையே பரம வைத்தியராக, குடும்ப வைத்தியராக நமக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை தான் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் எல்லா விதமான பாத்திரமாக, கேரக்டராக ஆண்டவரை நம்ம வைத்துக் கொள்ளணும். தாய் இல்லாத பட்சத்தில் என் இயேசு எனக்கு தாயாக இருப்பார், தகப்பன் இல்லாத பட்சத்தில் என் இயேசு எனக்கு தகப்பனாய் இருப்பார். அல்லேலூயா. தகப்பன் ஸ்தானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இயேசுவால மாத்திரம்தான் முடியும். தாய் ஸ்தானத்தை நிரப்ப வேண்டும் என்றால் இயேசுவால மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. தாய் அரவணைப்பது போல, தந்தை தோளில் சுமப்பது போல இயேசு ஒருவர் தாங்க நம்மளை மார்போடு அணைக்கிறவரும் தோளில் வைத்து சுமக்கிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தான் அவருடைய பாதுகாப்பிலே, அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. இப்போ எங்கேயோ பஜாருக்கு போகிறோம், காய்கறி வாங்க போனால் கூட நம்ம யாரை கூட்டிகிட்டு போகணும்னா இயேசுவை கூட்டிகிட்டு போயிடணும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா எந்த இடத்துல எங்க என்ன நடக்குன்னே தெரியல. ஆபத்து அவ்வளவு இங்க கிடக்கிறது, எங்க எந்த பாவம் நிறைந்து கிடக்கிறதுன்னு தெரியல. ஆபத்து குவிந்து கிடக்கிறது, பாவம் குவிந்து கிடக்கிறது. இந்த ரெண்டுலையும் நீங்களும் நானும் பாவத்திலும் சரி ஆபத்திலும் சரி பாதுகாக்கப்படணும்னா உன்னதமானவருடைய மறைவின் கரம் நம்ம கூடவே இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய நிழல், அதான் சொல்றாரு பாருங்க, உன்னதமாரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். அப்போ நம்ம ஏதோ ஒரு நிழல்ல போய் கொண்டே இருக்கிறோம். இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருப்போம், திடீர்னு வெயில் கொளுத்தும், திடீர்னு நல்லா உச்சி வெயில் வரையில நம்ம கண் எங்கே தான் போவோம்? எங்கே நிழல் இருக்கு, நம்ம காலு பொடி அப்படி சுற்றும், பயங்கரமாக இருக்கும். சரி, செருப்பே போட்டாலும் சரி அப்படி உடம்பெல்லாம் எரியும் பாருங்க. அப்போ நமக்கு தோணும், எங்கடா நிழல் இருக்கு. நம்மளாம் இப்பெல்லாம் செருப்பு விதவிதமாக வந்துட்டு, அந்த நாட்களில் செருப்பு போடாமலே நடப்பாங்க. இன்னைக்கு நடக்கிற ஆட்கள் இருக்கு, செருப்பு போடாமல் போவோம். சரி, கொஞ்சம் வெயில் தானே, சின்ன வெயில் தானே அப்படின்னு சொல்லி நடந்து போவோம். திடீர்னு காலு பொத்து போகிற மாதிரி வெயில்
தாங்க முடியாத அளவுக்கு அடிக்கல. நம்ம கால் ரெண்டு எதை தேடும், நம்ம கண் எதை தேடும், நம்ம சரீரத்தை எதை தேடும்னா எங்க நிழல் இருக்கிறது. அல்லேலூயா. எதற்காக என்றால் அந்த சூட்டிலிருந்து அந்த வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பதற்காக நம்ம எதை தேடுறோம்னா ஒரு நிழலை தேடுறோம். அல்லேலூயா. அப்போ இங்க நல்லா கவனிக்கணும், ஒரு நிழல் ஒன்று அங்க இருக்கிறது. ஏதோ ஒரு நிழல் அங்க இருக்கிறது. வெயில் அடிக்கிற இடத்துல ஒரு நிழல் படுகிறது என்றால் அந்த நிழலுக்கு உண்டான நிஜம் ஒன்று இருந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. ஒரு நிஜம் இல்லாமல் ஒரு நிழல் இருக்க முடிய வாய்ப்பே கிடையாது. அப்படி என்றால் சர்வ வல்லவருடைய நிழல் அங்கே இருக்குமானால் அந்த சர்வ வல்லவர் அங்க நிற்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அவருடைய நிழல்ல நம்ம நிற்கிறோம். அப்ப அங்க நிழல்ல நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நிழலிலே தங்குகிறோம் என்றால் என் சர்வ வல்லவரின் பக்கத்திலே இருக்கிறார். ஒரு புளிய மரமோ ஒரு வேப்ப மரமோ ஒரு அரச மரமோ ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு நிழல்ல இருக்கிறோம் அப்படின்னா அந்த மரம் அங்க இருக்கிறதுனாலதான் அந்த நிழல் அங்கே நிற்கிறது. தன் மீது அந்த சூரிய வெப்பத்தை எல்லாம் அந்த மரம் வாங்கி கொண்டு உங்களுக்கு நிழலை கொடுக்கிறது. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வருகிற எல்லா விதமான ஆபத்தையும் அவர் வாங்கி கொண்டு நமக்கு நிழலாயிருந்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான தெய்வம் தெரியுமா. அதற்காக தாங்க நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம சொல்றோம்ல, வெயில் காலத்தில் எதை எடுக்க மறந்தாலும் எதை எடுக்க கொண்டு மறக்க மாட்டோம். ஆமாம், கொடை எடுத்துகிட்டு போகிறோம்ல. நம்ம ஆட்கள் மழை காலத்தில் தான் கொடை விரும்புவோம் நிறையா. ஆனால் வெயில் காலத்துலேயும் அநேகர் கொடை எடுத்துகிட்டு போகிறது உண்டு. ஏன்னா தாங்க முடியாது வெயில். அப்போது எப்படி மழை காலத்துக்கு நம்ம எங்கே போனாலும் மழை பெய்யும் என்று அறிகுறி தெரிந்தாலே போதும், மழை காலம் என்று இருந்தாலே கொடை தூக்கிட்டு போகிறோம். இல்லை நம்ம பிள்ளைகிட்ட சொல்கிறோம், பள்ளிக்கூடத்துக்கு போகிற காலேஜுக்கு போகிற வேலைக்கு போகிற பிள்ளைகிட்ட நம்ம சொல்கிறோம், டே நீ என்ன செய், கோவிலுக்கு கொடை எடுத்துகிட்டு போயிரு. ஒருவேளை மழை வந்து விட்டால் எங்கேயாவது கொடையை வச்சுட்டு என்ன செஞ்சுக்கலாம், ஒதுங்கி மழை வெறிக்கிற வரைக்கும் நின்று கொள்ளலாம். அல்லது கொடையை வச்சு நீ கொடை பிடிச்சுக்கிட்டு கடந்து போயிடலாம், நனையாமல் கடந்து விடலாம் என்று சொல்லி வெப்பத்துக்கோ மழைக்கோ அந்த கொடை தேவைப்படுகிறது என்று எடுத்து சொல் அல்லது என்று சொல்லி கொடுத்து அனுப்புகிறோம். அதே போலதான் போற பிள்ளைக்கு இயேசுவை கொடுத்து அனுப்பணும். எப்பா நீ யாரை கூட்டிட்டு போ, இயேசுவை கூட்டிட்டு போ. கொடை கொடுக்க தெரிஞ்ச நமக்கு எதை கொடுக்க தெரியல, இயேசுவை கொடுத்து அனுப்ப தெரியல. நம்ம பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுத்து அனுப்பணும். அது எப்படி கொடுத்து அனுப்புவது? நம்ம பிள்ளைகளை இப்போ கூப்பிட்டு இங்க வா, நீ வேலைக்கு போற, காலேஜுக்கு போற, அங்க போற, இங்க போற, எங்கேயோ போற, இங்க வா, அப்பா உனக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி அனுப்புறேன், அம்மா உனக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ப்ளஸ் பண்ணி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பிள்ளையை ப்ளஸ் பண்ணி ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி ஒரு ஜெபத்தை பண்ணி அந்த பிள்ளையை அனுப்பிட்டீங்கன்னா அந்த பிள்ளைக்கு அந்த ஜெபம் நிழலாகவே இருக்கும். அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு தெரியாது எங்க ஆபத்து என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா நீங்க அனுப்பிவிட்ட அந்த ஜெபத்தின் மூலியமாக அனுப்பிவிட்ட அந்த நிழல் அந்த பிள்ளைய அந்த ஆபத்துக்கு காப்பாத்திரும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து விடுறோம், பணம் கொடுத்து விடுறோம், ட்ரெஸ் கொடுத்து விடுறோம், கொடை கொடுத்து விடுறோம், எல்லாமே கொடுத்து விடுறோம். ஆனா இயேசுவை கொடுத்து விட மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுவானாலும் சரிங்க, சொல்லணும் பிள்ளைகிட்ட, போம்மா கவலைப்படாத, ஏசப்பாவும் கூட இருக்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பணும் பிள்ளைய. அல்லேலூயா. எங்கே போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, விளையாட போனாலும் சரி தான், கவலைப்படாமல் போயிட்டு அம்மா ஏசப்பாவும் கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு ஒரு தைரியம் வந்துடும், பரவாயில்ல அம்மா வீட்டில் இருந்தாலும் சரி, அப்பா வீட்டில் இருந்தாலும் சரி, என் கூட யார் இருக்கா, இயேசு கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. அதனாலதான் தாவீது அருமையா சொன்னார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில். அப்ப அந்த உன்னதமானவர் நம்ம கூடவே இருக்கணுங்க. நம்ம எங்க போனாலும் அவரை கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கணும். இசப்பா நான் வாங்கப்பா, என் கூட வாங்கப்பா, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறப்பா, உங்களை தான் சார்ந்து இருக்கிற ஆண்டவரே, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க மட்டும் எனக்கு இருந்தா போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் யோபுடைய நிலம் அதுதாங்க. பாருங்க, யோபு எங்க போய் நிறுத்தப்பட்டான், கடைசியில தெருவில் போய் உட்கார்ந்துட்டான். தெருவில் உட்கார்ந்து ஒரு ஓடை எடுத்து சொரிந்து கொண்டிருக்கிறான். அந்த நிலைமைக்கு எல்லாமே அவனை விட்டு போயிடுச்சு. கடைசியா ஒரே ஒரு ஆள் இருந்துச்சு, அவர் தாலி கட்டிய மனைவி. அல்லேலூயா.
பிரமாணத்திலே அறிக்கை செய்த மனைவி, அந்த அம்மாவும் சொல்லிட்டு அறிக்கையாவது பிரமாணமாவது தேவனை தூஷித்து ஜீவன வழியா நான் போன அப்படின்ட்டான். அல்லேலூயா. அவர் அப்பவும் யாரை விடல, நீ வேணாலும் போ, பைத்தியக்காரிய போல பேசுகிறாயே, நன்மையை பெற்ற தேவனிடத்தில். அல்லேலூயா. அப்பவும் அவர் விடலை. யார் போனாலும் பரவாயில்லை, என் சொத்து போனாலும் பரவாயில்லை, என் சுகம் போனாலும் பரவாயில்லை, எல்லாமே ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் போனாலும் பரவாயில்லை, என் பதவியெல்லாம் போனாலும் பரவாயில்லை, என் கூட இருந்தவங்க எல்லாரும் போனாலும் பரவாயில்லை, இல்ல அறிக்கை செய்து பிரமாணத்தில் என்னோடு கூட இணைந்த என் கட்டின மனைவி என்னை விட்டு போனாலும் பரவாயில்லை, இயேசு மாத்திரம் எனக்கு போதும்ட்டான். அல்லேலூயா. அதனாலதான் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி காலத்துல என் சொந்த கண்ணால நான் அவரை பார்ப்பேன்னா. அல்லேலூயா. யாரும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு கடவுள் மாத்திரம், என் தேவன் மாத்திரம், என் இயேசு மாத்திரம் இருந்தா போதுன்னு உட்கார்ந்தான் பாருங்க, அங்கதாங்க அவன் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அதுதான் அந்த இடத்துல தான் நம்ம ஆண்டவரை பிடிக்கணும், கடைசி மட்டும். அல்லேலூயா. பாருங்க, போய் நிப்பாட்டுனாங்க, சிலை எல்லாரும் வணங்கணும். வணங்கலன்னா அவனா எங்க தூக்கி போட போறாங்க? அக்கினி சூளைகளை நெருப்புல தூக்கி போடணும். ஒரு என்ன செய்யணும்? அவன் ஏற்படுத்தி இருக்கிற அந்த பொற்சிலையை வணங்கணும். லேச தாழ விழுந்து வணங்கிட்டு போயிடணும். அது எந்த கடவுளை கும்பிடுறவனா இருந்தாலும் தான், எந்த மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும், அவன் யாரா இருந்தாலும் சரிதான், ராஜா ஏற்படுத்தின அந்த சிலையை ஒரு நிமிடம் என்ன செய்யணும்? தலை வணங்கிட்டு போகணும். முகம் குப்புற விழுந்து தலை வணங்கிட்டு போகணும். இதுதான் ராஜா கட்டளை. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே 3 வாலிபர்கள், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்கள், ஸ்தோத்திரம், தானியேலுக்கு உதவியாயிருக்கிற அந்த 3 வாலிபர்கள், அந்த யூத குலத்தை சார்ந்த அந்த 3 வாலிபர்களோ என்ன செஞ்சாங்க தெரியுமா? நீ என்ற இந்த சிலையை வணங்கிதான் எங்க உயிரை காப்பாற்றணும்னா அந்த உயிர் எங்களுக்கு தேவையில்லை என்று அந்த உயிரையே பணைய வைத்தார்கள். அல்லேலூயா. எங்களுக்கு உயிர் தேவையில்லைப்பா, எங்களுக்கு எங்க தேவன் தான் பெருசுன்னா, நீ வைத்திருக்கிற சிலையை வணங்கி என் உயிரை காப்பாற்றுவதை காட்டிலும் என் உயிரை விட்டாலும் பரவாயில்லை, எனக்கு என் தேவன் தான் பெருசுன்னு வைராக்கியமா நின்னா, ஒருவேளை நீ அந்த அக்கினியில உன் சிலையை நான் வணங்கலங்கிறதுக்காக என்னை நீ அக்கினியில கொண்டு எங்களை கொன்னாலும் பரவாயில்லை, நாங்க அதுல சாம்பலாகி போவதற்கு ஆண்டவர் அனுமதித்தாலும் பரவாயில்ல, நீ தூக்கி போடையில எங்களை நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்காம போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அவர் தான் வேணும். அல்லேலூயா. கடைசியில தப்பு வச்சார். அல்லேலூயா. அதுதாங்க தேவனுடைய பாதுகாப்பு. அவர் மாத்திரம் எனக்கு போதும், நீர் மாத்திரம் எனக்கு போதும். ஆண்டவரே, எல்லாமே கைவிட்டு போனாலும் நீர் மட்டும் என்னை விட்டு போகக்கூடாதுன்னு நம்ம கடைசி வரைக்கும் அவரை மட்டும் பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில உம்முடைய நிழல்லே நான் இருந்து வாழ்ந்தா போதும்ப்பா, அது மாத்திரம். ஏன்னா ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு சாப்பாடு கிடைக்காட்டாலும் பரவாயில்லை, எனக்கு ஜீவ அப்ப நீர் இருக்கிறீரப்பா, எனக்கு இந்த உலகத்தில் தண்ணீர் கிடைக்காட்டாலும் பரவாயில்லை, எனக்கு நீங்க ஜீவ தண்ணீர் இருக்கிறீங்க ஆண்டவரே, இந்த உலகம் என்னை காப்பாற்றாமல் போனாலும் பரவாயில்லை, எனக்கு நீங்க ஜீவன் கொடுத்தவர், ஜீவனை கொடுக்கிறவர் இருக்கிறீர் ஆண்டவரே. இல்லையா? நீங்க மட்டும் போதப்பா, உங்க நிழல்ல நான் தங்கினாலே போதும், உங்க நிழல்ல தங்கக்கூடிய அந்த பாக்கியம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு கிடைச்சா போதும். இல்லையா? இதுதாங்க ரொம்ப முக்கியம். தேவனுடைய பாதுகாப்பை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஏசப்பாவை பிடிச்சு வச்சுக்கிடணும். அப்பா, நீங்க மட்டும் எனக்கு போதும், நீங்க மட்டும் எனக்கு போதும். அவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில உறுதியா பிடிச்சிட்டோம்னா என்ன நடந்தாலும் அதை என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் அதை சரிப்படுத்தி விட்டுருவார். இல்லையா? ஆமா, 3 வாலிபர்களும் மரிக்கிறதுக்கும் தயாரானாங்க. ஆனா கடைசி ஆண்டவர் முடிவு என்ன பண்றாரு? கடைசி நிமிடத்துல அவர்களை பாதுகாத்தார். அதே போல யோபு வைராக்கியமா இருந்தா, நான் செத்தாலும் பரவாயில்லை, என் ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன், அவர் தான் எனக்கு வேணும்னு பிடிச்சான். கடைசியில் ஆண்டவர் அவனையும் காப்பாற்றி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேல சிங்கத்தின் கவிக்குள்ள போட்டாங்க. என்ன செய்யணும்? 30 நாள் 1 மாசம் அளவுக்கு ராஜா தான் இந்த உலகத்துக்கு தெய்வம்.
அல்லேலூயா. யாருடைய கடவுளையும் கும்பிடக்கூடாது. ஒரு மாசத்துக்கு ராஜா தான் உலகத்துக்கே கடவுள், அவனை தான் வணங்கணும். அவனை தவிர இந்த 30 நாட்களை யாரையும் வணங்க கூடாது, யாரையும் ஆராதிக்க கூடாது. அவர்கள் தெய்வத்தை அப்படி ஆராதிக்கிறது யாராக இருந்தாலும் அவர்களை சிங்கக்கவியிலே போட்டு சிங்கத்துக்கு இரையாக்கி விடுவோம் என்று சட்டம் இயற்றப்பட்டது. பத்திரத்துக்கு முத்திரை வைக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆனாலும் தாவீது பயப்படல. தானியேல் என்ன செய்யல? பயப்படல. தானியேல் தைரியமாயிருந்தார். தினந்தோறும் ஜெபிப்பது போல், என்னாலும் ஜெபிப்பது போல் மேல் வீட்டில் போய் பலகனி திறந்திருக்க எருசலேமை நோக்கி தெய்வத்தை ஆராதிக்க ஆரம்பித்தான். தெய்வத்தை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். என் தெய்வத்துக்கு தான் முதல் ஆராதனை. இந்த ஆராதனை என் தெய்வத்துக்கு மாத்திரம் தான் என்று சொல்லி முதல் ஆராதனையை தேவனை நோக்கி ஆராதித்தான். தெய்வத்தை வணங்கினான். அதை கண்டுபிடித்தார்கள். அவனை எங்கே தண்டனை கொடுக்கிறார்கள்? என்ன? சிங்கக்கவிக்குள் அவன் தெய்வத்தை ஆராதித்ததனால ராஜாவை 30 நாளைக்கு வேற யாரும் எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கேன். இவன் அவன் கடவுளை பார்த்து வணங்கிட்டானே அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்சு அவனை எங்க தூக்கி போடுறாங்க? சிங்கக்கவிக்குள் தூக்கி போட்டாங்க. அல்லேலூயா. சிங்கக்கவிகள் தூக்கி போட்ட அந்த தானியேலை சர்வ வல்லவர் பாதுகாத்தார். சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார். அல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவருடைய அடைக்கலம், அவருடைய நிழல் இருந்த போதும் உன்னதமானவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அவர் மாத்திரம் இருந்த போதுங்க. எத்தனை சாட்சி தெரியுமா? அவரை பற்றி கொண்டவங்க, அவரை பிடித்து கொண்டவங்க. அல்லேலூயா. காப்பாற்றி கடைசி நொடியில் ஆண்டவர் காப்பாற்றி விடுவார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன். அதனால தான் நம்ம அவரை உறுதியாய் பற்றி கொள்ள. உன்னதமானவரே, நீங்க மாத்திரம் எனக்கு போதும்பா. நான் சாப்பிட்டாலும் உமக்கு ஸ்தோத்திரம், நான் சாப்பிடாட்டாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எனக்கு என்ன நடந்தாலும் உமக்கே ஸ்தோத்திரம், என்ன வந்தாலும் உமக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருக்கே ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் எனக்கு போதும், நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஏசப்பா. ஏசப்பா, நீங்க மாத்திரம் வாழ்க்கைக்கு போதும், நீங்க மாத்திரம் குடும்பத்துக்கு போதும், நீங்க மாத்திரம் பிள்ளைக்கு போதும், நீங்க மாத்திரம் கடவுளுக்கு போதும், நீங்க மாத்திரம் எனக்கு போதும். பற்றி கொண்டால் போதும், பிடித்து கொண்டால் போதும். நம்ம வாழ்க்கையில அவ்வளோ பெரிய பாதுகாப்பு அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இல்லையா? பாதுகாக்கிற தேவனை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் விட்டுவிட கூடாது. நம்ம வாழ்க்கையில் அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். தேவனே, நான் எங்கே போனாலும் உங்களை தான் கூட்டு போவோம்ப்பா, நீங்கள் தான் வரணும். போகிற இடத்துல ஒருவேளை ஏமாற்றம் நடக்கலாம், தோல்வி நடக்கலாம், ஒருவேளை நான் எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்காம போகலாம். என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உங்களை தான் கூட்டு போவேன். தோற்றாலும் பரவாயில்லை, நான் திரும்பி வரையில் நீங்கள் என் கூட வருவேன். இருந்தாலே போகும். அல்லேலூயா. ஒரு நாள், என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிப்போம் ஆண்டவரே. அல்லேலூயா. என்றைக்காவது ஒரு நாள் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையோடு அவரை கூட்டிட்டு போகணும். அல்லேலூயா. அவரை நம்பி நம்ம அனுதினமும் ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், அவரையே நம்பி காத்திருக்கணும், அவரையே நம்பி பயணிக்கணும். அவரை மட்டும் நம்ம பற்றி கொண்டால், அவர் நிழல் மாத்திரம் நமக்கு கிடைச்சா போதும், அவர் நிழல்லே அனுதினமும் தங்கி இருந்தா போதும். ஆண்டவரே, உங்க பாக்கியம் எனக்கு இருக்கணும்ப்பா, உங்க நிழலின் பாக்கியம் எனக்கு கிடைச்ச போதும். அதை விட இந்த உலகத்துல எந்த பாதுகாப்பும் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. யாராலும் என்னை பாதுகாக்க முடியாது. உம்முடைய நிழல் என்னை பாதுகாத்து விடும் ஆண்டவரே. உம்முடைய கரம் என்னை பாதுகாத்து விடும் ஐயா. உம்முடைய சமூகம் என்னை பாதுகாத்து விடும். நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. உங்களை மாத்திரம் பற்றி கொள்ளுகிறேன். ஏசப்பாவை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். அவரையே சார்ந்து, அவரையே பின்பற்றி, ஆண்டவரே நீர் மாத்திரம் என் வாழ்க்கையில் இருந்தா போதும்னு அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. எங்க போனாலும் ஏசப்பா கூட்டிட்டு போங்க. எங்க போனாலும் என்ன செய்தாலும் ஏசப்பா நீங்க என் கூட இருங்கன்னு சொல்லி பாருங்க. எல்லாவற்றிலும் நன்மையான காரியங்களை செய்து முடிப்பார். தடைகளை எல்லாம் நீக்கி போடுவார். தாமதங்களை எல்லாம் நீக்கி போடுவார். நிச்சயமாய் ஒரு நாள் ஆசீர்வாதம் உண்டு. நிச்சயமாய் ஒரு நாள் நன்மை உண்டு. நிச்சயமாய் ஒரு நாள் வெற்றி உண்டு. உன்னதமானவர் நம்ம கூட இருந்தா போதும். அவருடைய மறைவிலே இருந்தா போதும். அவருடைய நிழலிலே தங்கினால் போதும். நமக்கு பாதுகாப்பு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, விடுதலை உண்டு, சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி சமாதானம் உண்டு. அல்லேலூயா. ஆகையால்
உன்னதமான மறைவிலே தங்கியிருப்போம். அவருடைய நிழலில், சட்டையின் நிழலிலே நம்ம தங்கி இருக்கக்கூடிய அனுபவத்தில் கடந்து வருவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோமா? கிருபை நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதா, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்ன நல்ல வேத வாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் போதும். நாங்கள் என்னாலும் உங்களுடைய நிழலிலே தங்கியிருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சர்வ வல்லவரே, உங்களுடைய நிழல் எங்களுக்கு இருக்குமானால் நிஜமாகிய நீர் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணர முடியும். அப்பா, நீங்கள் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் எங்கள் வாழ்க்கையில் என்னாலும் வெற்றி தான்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் என்னாலும் சமாதானம் தான், என்னாலும் பாதுகாப்பு. இந்த உலகத்தில், இந்த உலகமோ அரசாங்கமோ ஆண்டவரே, உறவுகளோ சொந்தங்களோ பந்தங்களோ யாராலும் கொடுக்க முடியாத ஒரு பாதுகாப்பு உங்க சமூகத்தில் உண்டு, உங்க கரத்தில் உண்டு ஆண்டவரே. சர்வ வல்லவருடைய நிழலில் உண்டு ஆண்டவரே. உங்க பாதுகாப்பு மாத்திரம் எங்களுக்கு நிரந்தரமானது என்பதை அறிந்து ஆண்டவரே, உங்க மறைவில் இருக்கக்கூடிய அனுக்கிரகம் பாராட்டுங்கப்பா. என்னாலும் நாங்கள் உண்மை பற்றி கொள்ளுகிறோம். உண்மையே நாங்கள் எங்க வாழ்க்கையிலே பிடித்துக் கொள்ளுகிறோம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நீர் மாத்திரம் எங்க வாழ்க்கையில இருந்த போது ஆண்டவரே, நிச்சயமாய் நாங்கள் ஆண்டவரே ராஜ்யத்தின் புத்திரர்களாய் மாற முடியும் அப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, சிறியோர் பெரியோர் யாவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய நல்ல திருநாமம் மகிமைப்படட்டும். எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும், எல்லா விதமான வாதைகளுக்கும், ஆபத்துக்கும், விபத்துக்கும், நாச மோசங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை நீர் வேலியடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கிருபைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளும். உடைய சர்வ வல்லவருடைய நிழலுக்குள் இவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா